கற்பு என் பொக்கிஷம், கற்பை காப்பாற்ற எப்பொழுதும் சுறுசுறுப்பாயிருங்கள். திருச்சபையின் முதல் நூற்றாண்டுகளில் ஆயிரக்கணக்கான பேர் உலகத்தை துறந்து வனவாசிகள் ஆயினர். மௌனத்தில், ஜபத்தினாலும் தவத்தினாலும் இறைவனுக்கு ஊழியம் புரிய அவர்கள் எகிப்து தேசத்தின் வனத்திற்குள் சென்றார்கள். அந்த ஏகாந்தத்தில் 50 வருடங்களுக்கு மேல் வசித்த வயோதிகர் ஒருவர். அவர் பெயர் பகோமியஸ். ஒரு நாள் பீட்டர் என்ற இளம் வனவாசி ஒருவர் இவரை காண வந்தார். நாள் முழுவதும் பரிசுத்தத்தனத்திற்கு விரோதமாய் சோதனைகள் பல வருகின்றன. கெட்ட எண்ணங்களை தள்ளி போடக்கூட என்னால் முடியவில்லை என்று முறையிட்டார். பகோமியஸ் அவரை பார்த்து, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் உமக்கு அனுப்ப போகும் வனவாசிக்கு நீர் கீழ்ப்படிந்தால் போதும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். பிறகு சிரிசியஸ் என்ற வேறொரு வனவாசியை கூப்பிட்டு பீட்டரை நடத்த வேண்டிய விதத்தை கூறி பீட்டருக்கு துணையாக அனுப்பினார். மறுநாள் காலை 4 மணிக்கு சிரிசியஸ் ஆற்றிலிருந்து ஒரு கூஜா தண்ணீர் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். போனவர் வீடு திரும்பியவுடன் தோட்டத்தில் 10 சதுர அடி குழியொன்று வெட்டும்படி சொன்னார். அவ்வேளை முடிந்ததும் சிரிசியஸ் இள வனவாசிக்கு ஓய்வு கொடாமல் காட்டிற்கு சென்று விறகு வெட்டி கொண்டு வந்த பின் திரும்பவும் அவரை பார்த்து சொல்லுவார், இன்று போதுமான வேலை செய்யாததால் இன்னும் கொஞ்சம் விறகு வெட்டி கொண்டு வா என்றார். இவ்விதமாக பீட்டர் ஒரு வேலை முடித்தவுடன் இன்னும் ஒரு வேலை செய்யும்படி சிரிசியஸுக்கு கற்பித்தார். இவ்விதம் 1 மாத காலமாக நடந்தது. பிறகு பகோமியஸ் பீட்டரை பார்க்க வந்தபோது அவரது சோதனைகளை பற்றி கேட்டார். சுவாமி, மூச்சுவிடக்கூட நேரமில்லாமல் இருக்கும் பொழுது கெட்ட எண்ணங்கள் வர எங்கே நேரம் இருக்கின்றது என்று பீட்டர் பதிலுரைத்தார். உண்மையில் பீட்டர் வேலையின்றி தன் அறையில் தனிமையாக உட்கார்ந்திருந்த போதெல்லாம் கணக்கற்ற சோதனைகள் அவரிடம் வந்து மொய்த்தன. ஆனால் காலை முதல் மாலை வரையில் ஓய்வின்றி வேலை செய்து கொண்டு சுறுசுறுப்பாய் இருக்கும்போது சோதனைகள் ஏற்படவே இல்லை. சோதனை வருவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று, சில வேளை அதிமுக்கிய காரணம் சோம்பல். இதற்கு மாறாக சோதனை வராமல் தடுப்பதற்கு ஏற்ற மேலான சாதனங்களில் ஒன்று எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் இருத்தல். ஒருவன் வேலையாயிருக்கும் போது சோதனைகள் அவன் மனதில் தோன்ற நேரமில்லை. கணித வகுப்பில் கணக்கு போட்டு கொண்டிருக்கும் போதும் அல்லது மைதானத்தில் வெகு வேகமாய் ஓடி அங்குமிங்கும் பந்தை அடித்து கொண்டிருக்கும் போதும் சோதனைகள் வருவதில்லையே. ஏன்? நீ சுறுசுறுப்பாய் இருந்ததால் அல்லவா? கணக்கில் அல்லது விளையாட்டில் உனது முழு கவனத்தையும் செலுத்துகிறாய், அவைகளில் ஆர்வம் கொண்டிருக்கிறாய், அவைகளையே எண்ணி மற்றெல்லாவற்றையும் மறந்து விடுகிறாய். இப்படி செய்யாமல் சும்மா உட்கார்ந்து கொண்டோ அல்லது படுத்து கொண்டோ இருக்கும் போது எவ்வளவு சுலபமாக கெட்ட எண்ணங்கள் உன் மனதில் நுழைகின்றன, சோதனைகள் உட்பிரவேசிக்கின்றன. ஆகையால் பரிசுத்தமாய் இருக்க விரும்பினால் எப்போதும் சுறுசுறுப்பாய் இரு. சோம்பலுக்கு இடம் கொடாதே. எவ்வித வேலையாவது செய்து கொண்டு, படித்து கொண்டு அல்லது விளையாடி கொண்டு சுறுசுறுப்பாய் இரு. எப்பொழுதும் ஏதாவது செய்து கொண்டிரு, சோதனைகள் வராது. சில பேர் சொல்லலாம், நாள் முழுவதும் எப்படி வேலையாய் இருக்கிறது, பள்ளிக்கூட நாட்களில் கல்லூரி நாள்களில் கடினமில்லை, ஆனால் லீவு நாள்களில் என்ன செய்வதென்றே தெரியவில்லையே. சரி, நேரத்தை கழிக்க வீட்டில் நீ தனியே ஏதாவது படிக்கலாம், நீ அதிகமாக விரும்பும் பாடத்தையாவது படி. இப்படியாக 2 அல்லது 3 மணி நேரத்தை செலவழிக்கலாம். உன் கவனத்தை கவரும் நல்ல புத்தகத்தை வாசி. அடுத்தபடியாக வீட்டு வேலை, தோட்ட வேலைகளில் உனது பெற்றோருக்கு உதவி செய்யலாம். இப்படி செய்வது ஒரு உபயோகமுள்ள வேலையாயிருக்கும். பிறகு விளையாடலாம். வீட்டிற்குள் விளையாடக்கூடிய பல விளையாட்டுகள் விளையாடலாம். வெளியே சென்று உன் சிநேகிதர்களோடு பந்தோ ஹாக்கியோ வேறு விளையாட்டோ விளையாடலாம். விளையாட ஆள் கிடைக்காவிட்டால் ஏதாவது உனக்கு பிரியமான, உனது ஆர்வத்தை கவரும் ஏதாவது ஒன்றை செய். சிலர் தபால் தலைகள், பூக்கள், பலவித கற்கள் அல்லது பூச்சிகளை சேகரிக்கின்றனர். வேறு சிலர் சித்திரம் வரையவோ, வர்ணம் தீட்டவோ, மரத்தில் நுண்ணிய வேலை செய்யவோ, போட்டோ பிடிக்கவோ, தோட்ட வேலை செய்யவோ அல்லது மீன் பிடிக்கவோ பிரியப்படலாம். ஒவ்வொருவரும் இவ்வித வேலை ஒன்றை செய்து கொண்டு வர வேண்டும். அவ்வேளை எப்போதும் சுறுசுறுப்பாய் இருக்கவும் சோதனைகளை விளக்கவும் உதவும். இவ்வித வேலைகளில் சிறந்தது கத்தோலிக்க சேவையை சார்ந்த வேலைகள். உனது ஓய்வு நேரத்தை அப்போஸ்தல அலுவலில் செலவழி. உதாரணமாக, நல்ல கத்தோலிக்க பத்திரிகைகளை பரப்புவதில் பங்கு குருவுக்கு உதவி செய். தேவமாதா சபைக்காவது, ஜெப அப்போஸ்தல சபைக்காவது, சர்ப்பிரசாத சபைக்காவது புதிய அங்கத்தினர்களை சேர்க்க முயற்சி செய். இச்சபைகளில் ஒன்றில் சேர்ந்து அதன் அலுவல்களில் ஈடுபட்டு
உன்னால் கூடுமான வேலைகளைச் செய். ஏழைகளுக்கு உபகாரமாக ஏதாவது செய். அவர்களது வீட்டிற்கு சென்று அங்கு அவர்களைக் கண்டு ஏதாவது உதவி செய். வேத போதக நிதிக்காக ஒரு நாடகம் போடு. பள்ளிக்கூட போகாத சிறுவர்களுக்கு ஞான உபதேசம் கற்றுக்கொடு. அவர்களை புதுநன்மை வாங்க ஆயத்தம் செய். இவ்விதமாக வேலையில் நீ ஈடுபட்டிருந்தால் சுறுசுறுப்பாய் இருப்பதுமன்றி சகல அலுவல்களிலும் அதி உன்னதமும் மேன்மையுமான அப்போஸ்தல அலுவலை செய்வாய். ஆத்துமாக்களை இரட்சிப்பாய். நீ இதைவிட ஆண்டவருக்கு அதிக பிரியமான வேறு என்ன செய்யக்கூடும்? அப்போஸ்தலராய் இரு. ஆர்வமும் ஊக்கமும் உள்ள அப்போஸ்தலனாய் இரு. இயேசுவின் திரு இருதயமும் மரியாயின் மாசற்ற இருதயமும் அறியப்பட்டு சிநேகிக்கப்பட உன்னால் ஆனதைச் செய். இந்த இணையான திரு இருதய பக்திகளை பரப்ப முயற்சி செய். இவ்விதம் செய்பவர்களின் பெயர்களை தமது இருதயத்தில் எழுதி பத்திரமாய் வைப்பதாக நமது ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். இயேசு மரிய இருதயங்களின் அப்போஸ்தலனாயிரு. உன்னுடைய பெயர் அவருடையவும் அவருடைய திரு மாதாவுடையவும் திரு இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கும். நீயும் முற்றிலும் பரிசுத்தமாயிருப்பாய். ஒன்றும் செய்ய முடியாமல் சோம்பேறியாய் இருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டு என்று சிலர் சொல்லுகிறார்கள். உதாரணமாக, படுத்த பின் தூக்கம் வராமல் இருப்பது. அப்பொழுதும் நீ சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். உனக்கு பிரியமான ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பற்றி நினைத்து கொண்டிரு. முக்கியமாக தீர்வை, நித்தியம், மோட்சம், நரகம் ஆகிய அரிய உண்மைகளை பற்றி சிந்தித்து வா. இரவில் முற்பகுதியில் ஆண்டவர் பூங்காவில் அவஸ்தைப்பட்டதை எண்ணி அவருக்கு ஆறுதல் அளிக்க பிரயாசைப்படு. விசேஷமாக தேவமாதாவை பற்றி எண்ணிவா. ஜெபமாலை சொல்லத் தொடங்கு. உன் இருதயத்தில் அன்பு ததும்ப உன் உதடுகள் மரியாயே என்னும் திருநாமத்தை உச்சரித்த வண்ணமாய் நித்திரை தொடங்கு. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க என்று சொல்லிக்கொண்டே இரு. எல்லா தீமைகளுக்கும் தாயாகிய சோம்பலை ஒளி. எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் இரு.